யாழ் சமையல் அன்பு உள்ளங்களுக்கு இனிய இந்நேரம் வணக்கம். இன்றைக்கு நாங்கள் ஆட்டெலும்பும் உருளைக்கிழங்கும் வச்சு ஒரு குழம்பு செய்ய போகிறோம். வாங்கோ பார்ப்போம். ஆட்டெலும்பு, இஞ்சி, பச்சை மிளகாய், உள்ளி வச்சு அரைச்சது, கருவா, வெங்காயம், பச்சை மிளகாய், ரம்பையில், உருளைக்கிழங்கு பச்சை அவிக்கையில், உப்பு, கருவா, ஏலம், கிராம்பு, காய வச்சு இடித்த தூள், பெருஞ்சீரகம், எண்ணெய், யாழ் சமையல் தூள், 2ஆம் 3ஆம் பால், 1ஆம் பால். வாங்கோ இப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். எண்ணெய் விடுவோம், கொஞ்சம் எண்ணெய் காணும். பெருஞ்சீரகம் போடுங்கோ. ரம்பையில் கிள்ளி போடுவோம். வெங்காயம், பச்சை மிளகாய் போடுவோம். கருவாவும் போடுவோம். வெங்காயம் பழங்கட்டும் பொண்ணுறோமா. நாங்கள் இப்போ நாங்கள் இஞ்சி பூண்டை போடுவோம். நல்லா பொண்ணுறோமா, வேற வாசம் பெறும். வாங்கோ இனி இந்த எலும்பை போடுவோம். எலும்பை போட்டு நல்லா பேசிட்டு இந்த எலும்போட இந்த மணங்கள் கொஞ்சம் செய்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் மூடி வைப்போம். நல்லா கிளறுங்கோ. கிளறி போட்டு இதை மூடி விடுங்க கொஞ்சம் நேரத்துக்கு. இப்போ 5 நிமிஷம் ஆச்சிடும். 5 நிமிஷம் ஆச்சு. நாங்கள் திறந்து போட்டு நல்லா ஒரு கசிலாக இந்த உருளைக்கிழங்கையும் போட்டு திரும்ப ஒரு மூடி நல்ல வடிவாக கிளறி போட்டு இதையும் மூடி விடுவோம். ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி விட போகிறோம். தண்ணீரம் வேணும். இதில் தண்ணி விடுறதுக்கு பெருசாக ஒன்றும் இல்லையா, ஆனால் எரிஞ்சுவோம். ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடிட்டு அந்த தாளிச்சதுகள் மனம் பெறதுக்கு மூடி போட்டு பேர்ந்து திறந்து பாலை விடுவோம். வாங்கோ இப்போ திறப்போம். நல்லா ஒரு கசிலாக வச்சுட்டு இதுக்குள்ள 2ஆம் 3ஆம் பாலை விட போகிறோம். இதை இப்படியே தூள் எல்லாம் போட்டுட்டு மூட போகிறோம். தூளை போடுங்க. தூள் கொஞ்சம் கூட உரைப்பாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும். இது யாழ் சமையல் தூள் உங்களுக்கு நாங்கள் போட்டு நாங்கள் இதை நல்லா இந்த கிழங்கு அவியணும். அவியும் மட்டும் நாங்கள் இதை மூடி விடுவோம். கொஞ்சம் தூள் போடுவோம். இறைச்சி வாங்குகிற நேரம் எலும்பை வச்சுட்டு இப்படி தண்ணி குழம்பு கொண்டு வைக்கலாம். இல்லாட்டி இரவைக்கு காய்ச்சலாம். புட்டதுகளுக்கு நல்லா இருக்கும். உப்பு போடுவோம். உப்பு போட்டு நாங்கள் எப்படியே மூடி இந்த கிழங்கு அவியும் மட்டும் விடுவோம். ஒரு திறந்து பார்ப்போம். பால் விட்ட பிறகு திறக்கையில் கொதிக்குது. இது கிழங்கா அவிஞ்சிருக்காது. கிழங்கு ஒரு அமர்த்தி பார்ப்போம். அவியல்ல விடுவோம். கிழங்கு நல்லா அவியணும். இந்த எலும்புண்ட சாரும் இந்த கிழங்கும் சேர்ந்து ஒரு நல்ல ருசியை தரும் உங்களுக்கு. மூடுங்க. இப்போ துறப்பம்.
இப்போ கிழங்க பாப்போம் அவிஞ்சிட்டு வந்து நல்லா அவிஞ்சிட்டுது. இனி நாங்கள் முதலாம் பாலை விட்டுட்டு ஒரு கொதி வைக்க தலனில் விடுவோம். முதலாம் பால் கொஞ்சம் விடுவோம் காணும். இப்போ நல்லா மூடி ஒரு கொதிக்க விடுவோம். இந்த குழம்பு எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும். இடியப்பத்துக்கு புட்டுக்கு நீங்கள் பான் பண்ணால் கூடி அதோட சாப்பிட நல்லா இருக்கும். மூடி விடுவோம். நல்ல ஒரு கொதி வேற மெல்லிய மில் தான் நல்லா விட்டுட்டு இறக்குவோம். நல்லா கொதிச்சுட்டு வாங்க பார்ப்போம். நல்லா இருக்கான்ட்டு நீ நெருப்பை குறைச்சி போட்டு ஒரு 5 நிமிஷம் நெருப்பை குறைச்சி விட்டுட்டு வேந்தரைக்கு தேசிப்பிடி விடணும். நான் சொல்ல மறந்துட்டேன். தேசிப்பிடி விடணும். சூடார தேசிப்பிடி விடணும். நல்லா கொதிச்சு தூள் மனம் ஒன்றுமே இல்லை. இனி இப்படியே நெருப்பை குறைச்சி விடுங்க. தண்ணலில் விட்டு 5 நிமிஷம் ஆச்சு. இதுதாங்க திறப்போம். திறந்து இந்த பெரிய இந்த கருவாத்தூள் அதில் ஒரு கப் போட்டுட்டு இந்த மூண்டும் கலந்த தூள் நல்லா கிளறி போட்டு இப்படியே மூடின வடி இறக்கி விடுவோம். சூடு அணங்க மட்டும் திறக்க வேண்டாம். இதை இப்படியே இறக்கி வைப்போம். இதை திறக்க வேணாம். சூடானங்கட்டும். சூடானங்கின பிறகு தேசி புளியை விடுவோம். இப்போ திறந்து தேசி புளியை விடுவோம். நான் உங்களுக்கு முதல் தேசி புளி சொல்ல மறந்துட்டேன். இது இடியப்பம் புட்டு எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும். சோத்துக்கும் நல்லா இருக்கும். இறைச்சி பிரட்டலும் இந்த உருளைக்கிழங்கு குழம்பும் நல்லா இருக்கும். அது ஒரு பிரட்டலாக வரும். இது தண்ணி குழம்பாக வரும். நல்லா இருக்கும். இப்படியே செய்திங்கட்டா இதே மாதிரி வரும். உங்களுக்கும் நல்ல வாசமாயும் இதாயும் இருக்குது.